ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷினி சார் யூடியூப் சேனல் அண்ட் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இது தான் பார்த்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், இஞ்சி, மிளகு, கொத்தமல்லி, அப்புறம் மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா சிக்கன். நான் 1/2 கிலோ சிக்கன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன், சாரி. ஏன்னா ரொம்ப லாங்காக போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கடாய் போட்டுக்கோங்க. கடாய் போட்டுட்டு அதில் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் நல்லா நிறையவே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் தொக்கு வந்து பிளாக்காக வரும். ஸோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், நான் பாதி ஸ்டார் பூ போட்டிருக்கேன் ஒரு வாசனைக்காக. ஸ்மெல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவர். ஸோ அதுக்காக பார்த்து நல்லா பொரியும் போது உஷாராக இருங்க, வெடிக்கும் ரொம்ப மிளகு. இப்போ ஒரு 2-3 முழு பூண்டை நான் உரித்து போட்டிருக்கேன். அப்புறம் வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 1/2 கிலோ சிக்கனுன்றதுனால. ஸோ நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கணும். எண்ணெயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விடுங்க, இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை, அப்போ தான் செவந்து வரும், இல்லைன்னா தீஞ்சிடும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கூட கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. நான் சுத்தம் பண்ணி க்ளீனாக கழுவி நான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சிக்கன் தொக்கு வந்து எல்லா டிஷ்ஷோடையும் சூப்பராக இருக்கும். ஸோ தக்காளி பழம் வந்து நான் 2 தான் சேர்த்துருக்கேன், நிறைய சேர்க்க வேண்டாம். அதை நல்லா திருப்பி கவுத்து போட்டுட்டு நல்லா அந்த கடாயில் வந்து வர்ற மாதிரி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா நல்லாவே தக்காளி சீக்கிரமாக வெந்துடும். ஜஸ்ட் இது ஒரு டிப்பு, ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ அதை நான் ஆற விட்டுட்டு ஒரு குக்கர் போட்டுக்கலாம். குக்கர் போட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கனை வந்து மஞ்சள் போட்டு க்ளீனாக நீட்டாக கழுவி வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை நான் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் போட்டுக்கலாம். உப்பு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகு நிறைய சேர்த்துருக்கோம், அப்புறம் ரொம்ப காரம் ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. தனித்தனியாக தெரியணும் சிக்கன் நல்லா. அந்த அளவுக்கு எண்ணெய்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வர்ற அளவுக்கு நல்லா அப்படியே வதக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மிளகு மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியெல்லாம் சேர்க்க போகாதீங்க, இதுவே ஜாஸ்தி, இதுவே போதுமானது. நம்ம தொக்கா சாப்பிட போகிறோன்றதுனால நான் இவ்வளோ கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். ஸோ குக்கர் விசில் போட்டுடலாம். மேபி சிக்கனுங்கிறதுனால ஒரு 1 to 2 விசில் இருந்தால் பெட்டர். வயசானவங்க இருக்காங்க வீட்டிலன்றதுக்காக நான் ஒரு 3 விசில் வைக்கிறேன். விசில் இறங்குனதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அடடா, பார்த்தீங்களா? ஐயோ, சூப்பராக இருக்குது போங்க, அருமையாக இருக்குங்க பார்க்கும் போதே. இப்போ இதை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்களா எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு? சூப்பராக தொக்க மாதிரி குழம்பு மாதிரி ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா? இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கேமராவில் ஆவியெல்லாம் படுதுன்னு சாரி. இப்போ இது மேலே நம்ம கொத்தமல்லி தூவிடலாங்க. அவ்வளோதாங்க, பெப்பர் சிக்கன் ரெடிங்க. சூடாக பூரியோட, தோசையோட, சப்பாத்தியோட எல்லாம் சாப்பிட்டா கலக்கலாக இருக்குங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் பாய். லைக் போட மறந்துடாதீங்க.